Welcome back, students. So far we have seen the technologies. சில டெக்னாலஜிஸ் நம்ம பார்த்துருக்கோம். மெயின்லி வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த கப்பிள்ஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் போத் செக்ஸ் லைக் மேல் அண்ட் ஃபீமேல். ஒரு கப்பிள்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ல, ஒரு நார்மல் ப்ராசஸ்ல வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாம லைக் பிரெக்னன்சி ஆகாம இருக்கக்கூடிய கேஸ், இல்லைன்னா வந்து ஸ்பெர்ம் ஃபர்டிலிட்டி, ஸ்பெர்ம் மொபிலிட்டி ஆர் ஈவன் எக்கோட ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்ப வந்து கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கப்பிள்ஸ்க்காக வந்து டெக்னாலஜிஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். And last time we have seen the cryopreservation. So cryopreservation is one of the very good technology which is mainly used for the ஒரு ஸ்பெர்ம்ஸோ ஒரு ஸ்பெர்ம் டோனார் ஒரு எக் டோனார் அப்படின்னு நம்ம கிடைக்கும் போது அந்த எக்ஸா அந்த ஸ்பெர்மை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் cryopreservation. அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருந்தோம் ஒரு கப்பிள்ஸ்க்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பெர்ம் அண்ட் எக் வந்து ஃபியூஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் எக் சிங்கிள் ஸ்பெர்ம் மட்டும் பண்ண மாட்டாங்க. தே யூஸ் டு டேக் லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 ஆர் ஈவன் 50 கூட பண்ணுவாங்க. அப்போ அதுல எத்தனை சக்சஸ் ஆகுதுன்றத பார்ப்பாங்க. அதுல வந்து ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜைகோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஜைகோட்ஸை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரீசிங் கண்டிஷன்ல கிரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட் மூலமா ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல அதே கப்பல் வந்து திரும்பி வந்து உங்களுக்கு செகண்ட் பேபி கேக் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை எடுத்து திரும்பி இம்ப்ளான்டேஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த டெக்னாலஜிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் இது வந்து ஒரு அனிமல்ஸ்க்கு கூட இது யூஸ் ஆகுது. லைக் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி கவுக்கு கூட இந்த மாதிரி தான் பண்றாங்க. நிறைய அனிமல்ஸ்க்கு எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எஸ்பெஷலி யூஸ்ட் ஃபார் லைக் எக்ஸ்டின்ட் ஆகக்கூடிய அனிமல்ஸ், அதாவது என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து இதை நம்ம இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது எக்ஸ்டின்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்து வி கேன் ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ். ரீசெண்டா வந்து நேஷனல் ஜியோகிராஃபில ஒரு ஒரு டாட்டாய்ஸ் ஒன்று காட்டியிருந்தாங்க. ஸோ டாட்டாய்ஸ் அந்த ஸ்பீஷீஸ் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. அந்த ஸ்பீஷீஸை காட்டும் போது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுதான் வந்து அந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலமா அப்ப என்ன பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து அந்த அனிமலோட ஸ்பெர்மை வந்து கலெக்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் எக்ஸ்டின்ட் அனிமல். அந்த அனிமல் எக்ஸ்டின்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அனிமல் எக்ஸ்டின்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு நேச்சரை வந்து நம்ம அந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணல, ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்றது அதோட மீனிங். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த அனிமல்ஸை பாதுகாக்கணும் அப்படின்றத கிரையோ ப்ரிசர்வேஷன் மூலமா அதை நம்ம பாதுகாக்கலாம். நிறைய அனிமல்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜி மூலமா நம்ம பாதுகாக்கலாம். அண்ட் தென் ஸோ ஜிஃப்ட் வி ஹாவ் சீன் இன் த லாஸ்ட் கிளாஸ். பட் இஸ் ஐவிஎஃப் மூலமா ஒரு 8 செல் ஒரு கிளீவேஜ் நடக்கும்போது 1 2 அண்ட் தென் 4 8, ஸோ இந்த 8 பிளாஸ்டோமியர் கண்டிஷன்ல கிளீவேஜ் ஆகும்போது அதை லாப்ரோஸ்கோபி மூலமா என்ன பண்றாங்கன்னா ஃபெல்லோப்பியன் டியூப்ல இன்சர்ட் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து டைரக்டா வந்து யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் ஆகுது. இது ஒரு மெத்தடா சொல்லலாம். தென் ஐயூடி வி ஹாவ் சீன். ஸோ ஐயூடி நம்ம சொல்லும் போது வந்து ஒரு 8 பிளாஸ்டோமியர்ஸ் இது வந்து நம்ம யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் பண்ணி தென் ஃபர்தரா வந்து ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் அளவு கொண்டு வரதான் வந்து ஐயூடி. அண்ட் கிஃப்ட் நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட கிஃப்ட் வந்து மோரார்ல சேம் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஓவம் வந்து ஒரு டோனார் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க இன்டு த ஃபெல்லோப்பியன் டியூப். அண்ட் தென் ஸோ ஒரு ஓவமை வந்து மேக்ஸிமம் வந்து கேமெட்ஸ் வந்து ஒரு ஃபர்டிலைஸ்டான ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலிட்டியான ஒரு எக் இல்லைன்னா வந்து ஸ்பெர்ம் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த கிஃப்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நேமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இட்ஸ் கால்டு கேமெட். கேமெட்னா ஸ்பெர்ம் அண்ட் எக், இதுதான் நம்ம கேமெட் சொல்லுவோம். So in this, the eggs are collected from the ovaries and placed with the sperms in one of the fallopian tubes. The zygote travels toward the uterus. அதுக்கடுத்து வந்து நார்மல் இம்ப்ளான்டேஷன் மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு நார்மலா இம்ப்ளான்டேஷன் ஆகக்கூடிய அதே மாதிரியான டெக்னிக்ஸ் ஆக்சுவலா இதுல நடக்குது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு intracytoplasmic sperm injection, that is ICSI. Here this also we have already seen, but once again ஒரு ரிவிஷன் மாதிரி பாத்துக்கலாம். In this method only one sperm is injected into the focal point of the egg to fertilize. So டைரக்டாவே நம்ம என்ன பார்த்தது தான் ஆல்ரெடி. ஸோ அந்த ஸ்பெர்மோட டெய்லர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி அதை இன்ஜெக்ட் மட்டும் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா எக்கோட சைட்டோபிளாசம், ஸோ அதான் வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அப்போ என்ன நடக்குதுன்னா, இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட்,
சைட்டோபிளாசம் தான். இங்க சைட்டோபிளாசம் சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா எக்கோட சைட்டோபிளாசம். அதுல ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ஆக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்ரோசோம் ரியாக்ஷன் எப்போ நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுவா வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ல ஒரு எக்க வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த மெம்பரேனை லைஸ் பண்றதுக்காக, அந்த மெம்பரேனை வந்து பிரேக் பண்றதுக்காக தான் வந்து அந்த என்சைமேட்டிக் ஆக்ஷன் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியலா அவங்க பண்றாங்க. அதனால இது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இந்த சைட்டோபிளாசம் என்டர் ஆனதுமே ஸ்பெர்மோட நியூக்ளியஸும் எக்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் வந்து ஃபியூஷன் ஆகி ஒரு ஜைகோட்டா கன்வெர்ட் மாற ஆரம்பிச்சிடும். So the normal process. The sperm is carefully injected into the cytoplasm of the egg. Fertilization occurs கிட்டத்தட்ட வந்து 75 to 80% வரைக்கும் சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேக்ஸ் அப்போ மீதி இருக்கிற 15% we can't predict that. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து 100% சக்சஸ் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. And the zygote is allowed to divide to form a 8-cell blastomere and then transfer to uterus to develop a protective pregnancy. இது ஒரு நார்மலானது பிரெக்னன்சி நம்ம கொண்டு வரலாம். The next we are going to see about the surrogacy. சரகேசி அப்படின்றது என்னன்னா தமிழ்ல வந்து வாடகத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு வந்து இந்த மாதிரி சரகேசில போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஃபர்டிலைஸ்டா தான் இருப்பாங்க. ரெண்டு பேருமே நார்மலா இருப்பாங்க. ரெண்டு பேரும் நல்லா வந்து ஃபர்டிலிட்டியோட கண்டிஷனோட தான் இருப்பாங்க. ஸோ ஃபீமேல் கிட்ட உங்களுக்கு நல்ல ஃபர்டிலிட்டியான ஒரு எக் ப்ரொடியூஸ் ஆகும். மேல் கீழும் வந்து நல்ல ஃபர்டிலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மோட்டிலிட்டி நல்லா இருக்கும், நம்பர்ஸும் நல்லாவே இருக்கும். பட் ஏன் வந்து இந்த சரகேசி போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து டிராவல் பண்ணி யுட்ரஸ்ல வந்து அந்த ஜைகோட் இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட யுட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்காது, ஸ்ட்ராங் எனஃப், இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் எனஃப். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அபார்ஷன் அதிகமா நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்க்கு கண்டிப்பா வந்து அவங்களால வந்து ஒரு பர்த் கொடுக்க முடியாது. இன்கேஸ் அப்படியே வந்து அவங்க வந்து இல்ல நான் என்னோட பேபியை நானே ஹோல்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு த டேஞ்சர். அவங்களோட லைஃப் வந்து டேஞ்சர் பொசிஷன்ல வச்ச மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றதுதான் சரகேசி. ஸோ சரகேசில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பிள்ஸோட அந்த மேல் ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணிடுவாங்க, தென் ஃபீமேலோட எக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியம்ல நம்ம சொன்ன மாதிரி லேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கிளீவேஜ் கண்டிஷன் கொண்டு போவாங்க. ஸோ 1 செல், தென் 2 செல், தென் 4 செல், 8 செல், இந்த 8 செல் பிளாஸ்டோமியர் வரும்போது அதை கொண்டு போய் வேற ஒரு விமன் நாட் தட் கப்பிள். ஸோ அந்த வேற ஒரு விமனோட யுட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் பண்ணுவாங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இன்சர்ட் பண்ணுவாங்க. ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து நார்மலா எப்பயும் போல யுட்ரஸ்க்கு இம்ப்ளான்டேஷன் ஆகி அவங்களோட யுட்ரஸ்ல அந்த பேபி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேபி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலோட பாடி நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குது தவிர மத்தபடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. பட் ஆஃப்டர் தட் ரெண்டு பேருக்குமே வந்து இவங்களுக்கு வந்து யாரு சரகேசியா இருக்காங்க, தென் யாரோட குழந்தைய வந்து இவங்க வந்து யுட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் பண்ணிருக்காங்கன்றது ரெண்டு பேருமே தெரியாது. பிகாஸ் தட்ஸ் ரூல், அதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ சரகேசி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரகேசி இஸ் a method of assisted reproduction or agreement whereby a woman agrees to carry a pregnancy for another person. So ஒரு விமன் இன்னொரு பர்சனுக்காக கேரி பண்ணக்கூடிய இதுக்கு பேர் தான் சரகேசி அப்படின்னு இருக்காங்க. who will become the newborn child's parent after birth. ஸோ அதாவது அந்த கப்பலுக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அவங்க தான், அந்த விமன் கிடையாது. அந்த விமன் வந்து சைல்ட் பர்த் கொடுத்த அந்த விமன் கிடையாது. யாரு வந்து அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் டொனேட் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட குழந்தைய வந்து சுமக்க கொடுக்குறாங்களோ ஸோ அந்த பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்க தான் வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. த்ரூ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் எம்ப்ரியோஸ் ஆர் கிரியேட்டட் இன் a lab. ஸோ ஐவிஎஃப் மூலமா தான் பண்றாங்க and transferred into the surrogate mother uterus. ஸோ சரகேசி மதர் மூலம் அவங்களோட யுட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் பண்ணி தென் இது எப்பயும் போல ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் தான் கொண்டு போகும். அண்ட் இதனால வந்து ஏன் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நிறைய கேசஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னன்னா அந்த ஃபீமேல் வந்து ஒன்ஸ் அந்த சைல்ட் பர்த் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து கேஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு, அந்த குழந்தை என்னோடது தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட், ஜென்டல் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் see here அக்ரிமெண்ட். அப்ப ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு தான் இந்த ஒரு ஒர்க்கை பண்ணுவாங்க, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. Then we are going to see about men infertility prevention. So மென்னோட infertility எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், இதுக்கு ஏதாவது டெக்னாலஜிஸ் இருக்கா இல்ல நம்ம வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா
here also there is some technique like azoospermia. Spermia means sperm, so we know that sperm. Zoo means animal, A means absence. அப்ப என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஒரு அனிமல்ல ஸ்பெர்ம் கம்ப்ளீட்டா இல்ல, ஏன்னா ஆப்சன்ஸ் நம்ம சொல்லிருக்கோம், அப்ப ஆப்சன்ஸ்னு அர்த்தம். சோ இப்படிதான் ஆக்சுவலா வந்து ஒரு மீனிங்கை வந்து நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஒரு இடத்துலயும் வந்து அது ஒரு டேர்ம்ஸ் படிக்கும் போது அதை நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே அதோட மீனிங்ஸ் கிடைச்சிரும். சி அசூஸ்பெர்மியம், ஸ்பெர்ம், அனிமல், ஆப்சன்ஸ். ஸோ ஒரு அனிமல்ல ஸ்பெர்ம் வந்து ஆப்சென்ட் ஆகி இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் அசூஸ்பெர்மியா. இட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா இன் த எஜாகுலேட் செமன். பட் செமன் கண்டிஷன், செமன் ஆக்சுவலா வந்து செக்ரீட் ஆகுது, ஆனா அதுல இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் அப்படின்றது இல்ல. ஸோ தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. On at least 2 occasions and is observed approximately in 1% of population. நம்ம வேர்ல்ட் பாப்புலேஷன் எடுக்கும் போது அதுல ஒரு பாப்புலேஷனுக்கு வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றாங்க. தட் இஸ் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல் ஃப்ரம் த டெஸ்டிக்கிள் involves a small midline incision in the scrotum. So scrotumல வந்து ஒரு டெக்னிக், இந்த டெக்னிக் இது யூஸ் பண்ணி சர்ஜரி தான் பண்றாங்க, சர்ஜிக்கலா கொடுக்குறாங்க. அப்படி சர்ஜிக்கலா கொடுக்கும் போது ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷன் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல், ரிட்ரீவல்னா திரும்பி பெறுறது ஃப்ரம் த டெஸ்டிகல்ஸ், டெஸ்டிஸ்ல இருந்து கொண்டு வராங்க. From involves a small midline incision in the scrotum through which one or both testicles can be seen. Then under the microscope the seminiferous tubules are dilated. So ரெண்டுமே வந்து டைலேஷன்னா என்ன சொல்றது, I mean relaxation கொடுக்குறாங்க. So seminiferous tubules relax ஆகுது and small amount of testicular tissue in areas of active sperm production are removed and improved for sperm yield compared to traditional biopsy technique. So the traditional இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டான டெக்னிக், அதான் வந்து டெஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல. And then next one is the detection of fetal disorders during early pregnancy. So இதுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த லெசனோட ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து இந்த ஒரு டெக்னிக் பார்த்திருக்கோம். பட் ஒன்ஸ் அகைன் we can see இதுல என்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The first one is the ultrasound scanning. Ultrasound scanning அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்ல வச்சுதான் ஆக்சுவலா வந்து அல்ட்ராசவுண்ட் அப்படின்றத வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்கன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் தான். ஸோ ஹார்ட் பீட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். தென் அதுல வந்து நம்ம அந்த அல்ட்ராசவுண்ட்ல we can see that. So ultrasound has no known risk other than mild discomfort due to pressure from the transducer on the abdomen or vagina. So ultrasound அப்படின்றது பெரிய ரிஸ்க் கிடையாது. பட் ஆனா வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் கூட வந்து அதிகமா பண்ணக்கூடாது, அது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் பிரெக்னன்சி அந்த என்டையர் 9 months அந்த 3 ட்ரைமஸ்டர் இருக்கு அப்படின்னா அந்த 3 ட்ரைமஸ்டர்ல வந்து 3 times யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம்னா 2 times தான் ஆக்சுவலா எடுப்பாங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். மேக்ஸிமம் 2 times தான் எடுப்பாங்க. தென் நோ ரேடியேஷன் இஸ் யூஸ் டியூரிங் திஸ் ப்ரொசீஜர். ரேடியேஷன் யூஸ் பண்ணல. அல்ட்ராசோனோகிராஃபி, சோனோ மீன்ஸ் சானிக் அப்படின்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு கிராஃபா வரப்போகுது. கிராஃபி மீன்ஸ் நமக்கு தெரியும் ஒரு கிராஃப் எப்படி நம்ம போடுமோ அதே மாதிரி தான். இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம்ட் இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பண்றாங்க ஃபார் டேட்டிங், டிட்டர்மினேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபீட்டஸஸ் அண்ட் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் இயர்லி பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ டேட்டிங் அப்படின்னா இப்போ அவங்க பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு இந்த டேட்ல வந்து குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் இந்த அல்ட்ராசானிக்கை வச்சுதான் ஆக்சுவலா வந்து சொல்றது டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றது இது மூலமா தான். அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீட்டஸ், ஏன்னா இன்கேஸ் உள்ள இருக்கிற குழந்தை வந்து சிங்கிளா இல்லைன்னா ட்வின்ஸா இல்லைன்னா ட்ரிப்ளெட்ஸா 3 குழந்தையா எல்லாமே நம்ம பார்த்து சொல்றது வந்து அந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் மூலமா தான் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அண்ட் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் இயர்லி பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இன் கேஸ் அந்த குழந்தையோட கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, அந்த குழந்தை வந்து சீக்கிரமாவே பிறந்துடும், லைக் ஒரு 7.5 months 8 months அந்த மாதிரி கண்டிஷன்ல பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான இது சொல்லுவாங்க, அதுக்கான சொல்யூஷன் கேஸ் இயர்லி பிரெக்னன்சியா இருக்கு எல்லாமே இது மூலமாவே நம்மளால சொல்ல முடியும். அண்ட் தென் there are several types of ultrasound imaging techniques. So நிறைய techniques இருக்குன்றாங்க. As the most common type, the 2D ultrasound provides a
flat picture of one aspect of the baby. ஸோ 2Dன்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிளாட் பிக்சர். அதாவது நம்ம 2D இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் ஃபோட்டோ பார்க்குறோம் இல்லையா, ஃபோட்டோ ஃபிலிம் நம்மளோட ஃபோட்டோஸ் பார்க்கறது எல்லாமே 2D. அது வந்து நம்மளோட டைரக்ட் இதுதான் காட்டும். ஸோ அது வச்சு 2D பிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இங்க பார்த்தீங்கன்னா 3D image allows the healthcare provider to see the width, height, the depth of the images. ஸோ 3D மூலமாவும் நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஆக்சுவலாக அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா அந்த குழந்தையோட வித் என்ன, ஹைட் என்ன, ஸோ அந்த இமேஜஸோட டெப்த் என்ன, இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். which can be helpful during the diagnosis. ஸோ கண்டுபிடிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். the latest technology பார்த்தீங்கன்னா 4D அல்ட்ராசவுண்ட் இருக்குன்னு இருக்காங்க, which allows the healthcare provider to visualize the unborn baby moving in real time with a 3-dimensional image. ஸோ 3-dimensional image காட்டும் போது அந்த குழந்தை வந்து அந்த பேபி வந்து யுட்ரஸ்ல அந்த அவங்களோட அம்மாவோட பாடியில, அவங்க அம்மாவோட யுட்ரஸ்ல அந்த குழந்தை மூவ்மெண்ட் கொடுக்கறது, கையாசிக்கிறது, காலசிக்கிறது, உதைக்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே அழகா தெரியும். ஸோ அது வந்து நம்ம 4D அல்ட்ராசவுண்ட் மூலமா பார்க்கவும் முடியும். ஸோ ஒரு 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 ஆக்சுவலா வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து கிரியேட் ஆகுறதுன்றதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை வந்து ஒரு அல்ட்ராசானிக் சவுண்ட் மூலமா பாக்குறது அப்படின்றது ஒவ்வொரு மதருக்குமே வந்து ஒரு கிடைச்சிருக்கிற ஒரு பூன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பியூட்டி, நேச்சரோட பியூட்டின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம், எதுக்காக பண்ணுவாங்கன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் உங்களோட திரும்பி நம்ம ஒரு தடவை once again பார்க்குறோம். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் involves taking a small sample of the amniotic fluid that surrounds the fetus to diagnose for chromosomal abnormalities. குரோமோசோம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அது குரோமோசோம் அப்னார்மலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கா, எந்த ஒரு ஏன் வந்து குரோமோசோம் அப்னார்மலிட்டிஸ் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டவுன் சிண்ட்ரோமோட அந்த குழந்தை இருக்கக்கூடாது, ஜெனடிக் டிசார்டரோட அந்த குழந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து ஜெனடிக் டிசார்டர்ஸ் நிறையவே இருக்கு. லைக் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. சில மூவிஸ்ல கூட காட்டியிருப்பாங்க இல்லையா, ரெட் வந்து கிரீனா தெரியும், ஸோ கிரீனும் ரெட்டா தெரியும், அந்த மாதிரி கூடிய கலர் பிளைண்ட்னஸ். இன்னும் ஒரு சிலருக்கு சுத்தமா கலரே தெரியாது, பிளாக் அண்ட் ஒயிட், பாக்குற எல்லா இடமும் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் தெரியும், எந்த கலருமே தெரியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் ஜெனடிக் டிசீஸ். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ஈவன் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாவும் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனும் ஒரு பேபிக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஜெனடிக் டிசார்டர்ஸ் பொதுவா இருக்கக்கூடாது. லைக் கிளைன்ஃபெல்டர் மேக்ஸிமம் இருக்காது. கிளைன்ஃபெல்டர்லாம் பாத்தீங்கன்னா திருநங்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து அவங்களோட கொனாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they have the both gonads like female and male gonads, ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாவும் டெவலப்மெண்ட் இருக்காது. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து we will see in the next unit also. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஜெனடிக்ஸா நம்ம வரும். ஸோ அதுல கூட நம்ம பார்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்டிஷன்ல வரும்போது, பட் தட்ஸ் நாட் அ ஜெனடிக் ஒன், அது வந்து குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ்னால வரக்கூடியது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம், அதுவும் வந்து அதுவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆம்னியோசென்டசிஸ் மூலமா இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதையும் நம்ம பார்க்க முடியும். And then amniocentesis generally performed in a pregnant woman between the 15th and 20th week. 15th and 20th week அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 months டைம், அந்த மாதிரி டைம்ல வந்து ஆம்னியோசென்டசிஸ் பண்றாங்க. pregnancy by inserting a long, so 3 to 4 months அந்த மாதிரி இதுல பண்ணலாம். By inserting a long thin needle through the abdomen into the amniotic sac to withdraw a small sample of amniotic fluid. ஏன் amniotic fluid எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். ஏன்னா அந்த பேபி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு amniotic sac இருக்கு, இந்த amniotic sacல அந்த பேபி ஆக்சுவலா உள்ள இருக்கு. பட் இந்த சுத்தி பாத்தீங்கன்னா amniotic fluids இருக்கும். அந்த ஃப்ளூயிட்ல ஏன் வந்து ஃப்ளூயிட் மட்டும் சாம்பிளா எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேபியோட செல்ஸ் இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பேபி எப்படி உருவாகுதோ அந்த செல் வந்து இந்த amniotic fluidல ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். ஸ்கேட்டர்னா அங்கங்க செதறி இருக்கும். ஸோ கொஞ்சமா சாம்பிள் எடுக்கும் போது அந்த செல்ஸ் அதுல நமக்கு கிடைக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அந்த சாம்பிள் அது வந்து எடுக்கிறாங்க. The amniotic fluid contains cells shed from the fetus. ஸோ அது மூலமா நம்ம எடுத்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி we can analyze, because karyotyping பண்றவங்க தனியா இருப்பாங்க. அதாவது குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதை வந்து பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செல்லை வந்து பிரிச்சு
karyotyping பண்ணுவாங்க. first chromosome, second chromosome, they know the length and width of the chromosome. so ஒவ்வொரு chromosome பிரிக்கும் போதே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி செஞ்சுதான் அந்த டெக்னிக்கை பண்ணுவாங்க. அண்ட் இதுதான். பட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டின இமேஜ் வந்து கொஞ்சம் கிளியரா இருந்திருக்கும். இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிறது. see the ultrasound transducer. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆக்சுவலா தட் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜெல்லி லைக் ஒரு ஜெல் மாதிரி உங்களோட லோயர் அப்டாமன், ஒரு ஃபீமேலோட லோயர் அப்டாமன்ல அந்த ஜெல்லி மாதிரி லைட்டா அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து அப்ளை இது பண்ணுவாங்க. தென் யூ கேன் see the heartbeat of the fetus and see this. இதுதான் வந்து நம்ம சொன்ன இது யூட்ரஸ் உள்ள இருக்கக்கூடிய ஃபீட்டஸ். இது amniotic fluid. so amniotic fluidல இருந்து கொஞ்சமா எடுக்கிறாங்க. and then the next one is the chorionic villus sampling. இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாம்பிளிங்னாலே சாம்பிள் தான். கோரியானிக் வில்லை இருந்து எடுக்கிறாங்க. சிவிஎஸ் இஸ் த ப்ரீநேட்டல் டெஸ்ட். ஸோ சிவிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரீநேட்டல் டெஸ்ட் தட் இன்வால்வ்ஸ் டேக்கிங் எ சாம்பிள் ஆஃப் த பிளாசென்டல் டிஷ்யூ டு டெஸ்ட் ஃபார் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி. ஸோ நம்ம அம்னியோசென்டசிஸ் மூலமாவும் நம்ம குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையா நம்மளால பார்க்க முடியும். அப்படி இல்லைனாலும் we can easily identify by using some chorionic villi sampling. கோரியான்ல இருந்து நம்ம கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்து அந்த டிஷ்யூஸை எடுத்தும் நம்மளால பார்க்க முடியும்ன்றாங்க. and the next one is the fetoscope. So fetoscope is used to monitor the fetal heart rate and other functions during late pregnancy. na early pregnancy னு எதை சொல்லுவாங்கன்னா first trimester வந்து we called it as a early pregnancy. லேட் பிரெக்னன்சி அப்படின்றது இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர், லாஸ்ட் வரக்கூடிய ட்ரைமஸ்டர் தான் நம்ம வந்து லேட் பிரெக்னன்சி நம்ம சொல்லுவோம். அண்ட் லேபர், ஸோ இந்த லேபர் பெயினுக்கு முன்னாடி தான் என்ன சொல்றோம்னா ஃபீட்டோஸ்கோப் பண்றாங்க. ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னா இப்போ ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட். ஸோ ஹார்ட் பீட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேப்டாப் இது ஒன்று தான், இந்த ரெண்டு சவுண்ட் தான் நமக்கு தெரியும். பட் டாக்டர் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. ஆக்சுவலா 4 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இருக்கு. லேப்டாப் அது மட்டும் நமக்கு மட்டும் தான் அது மட்டும் நமக்கு கேட்கும். பட் இன்னும் 2 சவுண்ட் அதுல வரும். அந்த 2 சவுண்ட் வந்து நம்ம ஸ்டெதஸ்கோப் மூலமா we can by using the stethoscope we can easily identify. ஸோ ஸ்டெதஸ்கோப்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ரீசெண்டா வந்து ஒரு வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டெதஸ்கோப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஃபீட்டஸோட ஹார்ட் பீட் கூட கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஒன். இந்த ஃபீட்டஸ்கோப் அப்படின்றது வந்து ஃபீட்டஸோட ஹார்ட் பீட்டை பாக்குறது தான். ஸோ த ஆவரேஜ் the average fetal heart rate is between 120 and 160 heart beats per minute. இது ஒரு ஃபீட்டலோட ஹார்ட் பீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கரு வந்து அம்மாவோட ஊம்ல இருக்கும்போது அதோட ஹார்ட் பீட் வந்து கிட்டத்தட்ட 120ல இருந்து 160 வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கும். நம்மளோட ஹார்ட் பீட் எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து நம்மளோட ஹார்ட் பீட் வந்து 52 தான் வந்து நார்மல். 52ல இருந்து 56 வரைக்கும் இருக்குது நார்மல். 52க்கு கீழே இருந்தாலும் ப்ராப்ளம், 60க்கு 56 அதுக்கு மேல இருந்தாலும் ப்ராப்ளம். மேக்ஸிமம் 60 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு வந்து 52 டைம்ஸ் தான் வந்து நார்மலானது. ஒரு ஃபியர் இல்லைன்னா வந்து ஒரு டென்ஷன் அந்த மாதிரி டைம்ல வந்து ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த லோ பிபி அந்த மாதிரி கண்டிஷன்ல ஹார்ட் பீட் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால என்ன மாதிரியான ஒரு ஹார்ட் பீட் இருக்குன்றத அனலைஸ் பண்ணி we can get treated. An abnormal fetal heart rate or pattern may mean that the fetus is not getting enough oxygen. ஸோ ஒரு அப்நார்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு கீழே குறைவா இருக்கு, அந்த ஹார்ட் பீட் 120க்கு கீழே கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அண்ட் இட் இண்டிகேட்ஸ் அதர் ப்ராப்ளம். அப்போ அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இன்கேஸ் லங்ஸ்ல ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா வந்து பிளட்ல இல்ல அந்த மாதிரி ஏதாவது சம்திங் which is related to the health of the fetus. அதோட இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். and a handheld Doppler device is often used during prenatal visits to count the fetal heart rate. ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி நார்மலாவே வந்து செக் பண்றாங்க. லைக் டியூரிங் லேபர் கண்டினியூஸ் எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங் இஸ் ஆஃபன் யூஸ்ட். கண்டினியூஸா வந்து இது வந்து ஃபீட்டல் எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணியும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபீமேலுக்காக ஒரு சில டெக்னிக்ஸ் மட்டும் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. லைக் பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் இயர்லி டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர்.
கேன்சர் வந்து நான் ஃபீமேலுக்கு சொல்லும்போது 2 விஷயம் தான் அதிகம், 2 கேன்சர் தான் நான் சொல்லியிருந்தேன். பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் ப்ரிடாமினென்ட்டா இருக்கக்கூடியது. அடுத்து இந்த ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ல வரக்கூடிய ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ல வரக்கூடிய யுட்ரஸ் கேன்சர், தென் cervical கேன்சர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேன்சர்ஸ் அதிகமா இருக்கு. அதுல வந்து பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் ஆர் மேமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. மேமோகிராஃபி அப்படின்றது வந்து 40 இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் ஆர் 35 40 இயர்ஸ்க்கு ஒரு ஃபீமேல் வந்து வரும்போதே அந்த டைம்லேயே வந்து கண்டிப்பா வந்து டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணணும். அவங்க வந்து மேரிடா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஹெல்தியா இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் வி ஷுட் செக், ஈச் அண்ட் எவ்ரி ஃபீமேல் ஷுட் செக். உங்களோட வீட்ல அம்மா அந்த மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பா செக் பண்ண சொல்லுங்க. பிகாஸ் இட் லீட் சம்டைம்ஸ், எல்லாருக்கும் நம்ம சொல்ல வரல, பிகாஸ் சின்னதா இருக்க சின்னதா சிம்டம்ஸ் கூட இருக்கலாம். பட் அவங்க வந்து அலட்சியப்படுத்திட்டு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதுல என்ன இருக்க போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியதுதான் இது. The first one பாத்தீங்கன்னா, so breast is divided into 4 quadrants and the center nipple. So this is the nipple region, which is the 5th quadrant. So ஒரு 4 quadrant பிரிச்சிருக்காங்க, nipple வந்து 5th quadrant, and each quadrant of the breast is felt for lumps. Lumps na கட்டி மாதிரி. Actually வந்து if you're touching the each quadrant, it sometimes வந்து lumps அப்படின்னா அந்த ஸ்கின் மாதிரி சென்சேஷன் இல்லாம சம்டைம்ஸ் உள்ள வந்து அந்த கட்டி மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டச் பண்ணும்போது இந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த லம்ஸ் மாதிரி உள்ள வந்து கட்டி வந்து திரள்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யூசிங் த பாம் ஆஃப் த ஆப்போசிட் ஹேண்ட். ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் த ரைட் ஹேண்ட், ஸோ ஆப்போசிட்டா வந்து நீங்க வந்து செய்யணும்ன்றாங்க. அந்த எக்ஸாமினேஷன் இஸ் டன் இன் போத் லையிங் டவுன் அண்ட் ஸ்டாண்டிங் பொசிஷன். ஸோ ரெண்டு விதமா நீங்க செய்யணும். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இதை செய்யணும். திஸ் வே இஃப் தேர் ஆர் லம்ப்ஸ் ஆர் எனி டிவியேஷன் ஆஃப் த நிப்பிள் to one side or any blood discharge, so sometimes வந்து ஏதாவது லம்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்பிள்ல இருந்து ஆக்சுவலா பிளட் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா வந்து பஸ் மாதிரி வந்தாலும் ஃப்ரம் த நிப்பிள் we can identify cancer at early stage. ஸோ பிளட் டிஸ்சார்ஜ் வந்தாலே இட் இஸ் இன் early stage. எதனால early stage பாத்தீங்கன்னா ஜென்ரலா கேன்சர் வந்து இட் இஸ் divided into 3 categories: stage 1, stage 2 and stage 3. ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு கியூர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஈஸியாவே வந்து கியூர் பண்ணிடலாம் வித் மெடிசின்ஸ். சில மெடிசின்ஸ் மூலம் ஈஸியா நம்ம கியூர் பண்ணலாம். ஸ்டேஜ் 2 இஸ் a 50-50 சான்ஸ். ஸ்டேஜ் 2ன்றது பாத்தீங்கன்னா பிழைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். ஸ்டேஜ் 3 இஸ் a வெரி டேஞ்சரஸ் ஒன். ஸ்டேஜ் 3க்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பர்சன் சர்வே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. And mammogram are done for women. See here கொடுத்திருக்காங்க above the age of 40 years, 40 வயசு ஆகும்போது, or for young girls and women below 40 yearsக்கும் பண்ணலாம்ன்றாங்க. ultrasound of the breast aid in early diagnosis. ultrasound மூலமாவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். and some of the nutrients இதுல என்ன சில டெக்னிக்ஸ்ல சில ஃபேக்ட் தெரிஞ்சுக்கலாம். and vitamin E is known as anti-sterility vitamin. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அனிமலுக்கு விட்டமின் இ கம்மியா இருக்கு அப்படின்னும் போது அந்த அனிமல் ஸ்டெரிலிட்டியா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஹியூமன் வந்து விட்டமின் இ கம்மியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் கண்டிப்பா ஸ்டெரிலிட்டியா ஆயிடுவாங்க. he or she may not fertilize the opposite partner. கண்டிப்பா அது நடக்கும். அதனாலதான் அந்த விட்டமின் இ வந்து ஒரு ஃபர்டிலிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல விட்டமின் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் it also helps in the நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ரீப்ரொடக்ட் நம்ம ஒரு மேலா இருக்கலாம் இல்ல ஃபீமேலா இருக்கலாம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு இந்த விட்டமின் இ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செக்ஸ் ஹார்மோன்ஸ் were discovered by Adolf Buchanan. So it was discovered by a scientist called Adolf. And 11 July is observed as a World Population Day. So population day ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பாப்புலேஷன் பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் கால்ட் பாப்புலேஷன் டே. And 1st December is observed as a World AIDS Day. And NACO பாத்தீங்கன்னா National AIDS Control Organization was established in 1992. And syphilis and gonorrhea are commonly called as international diseases. ஏன்னா syphilis, gonorrhea, cancer, AIDS வந்து நம்ம இந்தியால இருந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி the gonorrhea and syphilis பாத்தீங்கன்னா it is origin from the foreign. நம்ம இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனதே ஒரு சில லீடர்ஸ்னால தான் சொல்லணும், பொலிட்டிஷியன் லீடர்ஸால தான் ஆக்சுவலா என்டர் ஆனது. தட்ஸ் a true fact.
ஃபாரின்ல இருந்து தான் ஆக்சுவலா ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ அதனால வந்து இதான் வந்து அதனால என்ன சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் டிசீசஸ் அப்படின்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட். ஹியர் வித் we have இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. we will see in the next class with a new chapter. so reproduction complete நம்ம யூனிட்டை முடிச்சாச்சு. then second unit we will start with the genetics and இதோட அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. மேக் ஷூர் யூ கம்ப்ளீட் த அசைன்மெண்ட்ஸ். அண்ட் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த menstrual cycle, reproductive organ and then meiosis and different types of reproduction and the technologies இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னிக் சொல்லலாம். I hope you understand so far. Once again go through பண்ணுங்க. திரும்ப புரியனா திரும்ப go through பண்ணுங்க. கண்டிப்பா வந்து you can understand. Okay students, we will see in the next session. Thank you.